ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சாரா பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பாக எனக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 42 இன்ச்சஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இவங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, ஆர்ம் ஹோல் அளவு, நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்பு சுற்றளவு. நம்ம மார்பு சுற்றளவு வந்து கரெக்டாக கையை ஸ்ட்ரைட்டாக விரித்து வச்சுட்டு ரவுண்ட் பண்ணும்போது நம்ம அண்டர்ஹார்ம், அதாவது கிச்சம், அந்த இடத்துல வந்து டேப்பை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு சிலர் செஸ்ட்டுக்கு நேராக பாடி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. நம்மளோட வீடியோஸில் நான் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருக்கிறது அப்பர் பாடி தான், அதாவது செஸ்ட்டுக்கு மேலே தான் நான் வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுபடி தான் இத்தனை வருஷமாக நானும் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதை தான் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இடத்த நீங்கள் மெஷர் பண்ணும்போது ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ரொம்ப லூஸ் பண்ணாதீங்க. கரெக்டான ஒரு அளவு, நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக ஒரு ப்ளவுஸு ஒரு சுடி போடுறோமோ, சுடி போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி, ப்ளவுஸ் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ரொம்ப இருக்க வேண்டாம். ஃப்ரீயாக ஷோல்டரை விட்டு நிற்க சொல்லுங்கள். அவங்க முன்பக்கமாக நின்று நீங்கள் செஸ்ட்டை ரவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 42 இன்ச்சஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டு. பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து கால்குலேஷன் சொல்கிறேன். 42 இன்ச்சை வந்து நீங்கள் 8ஆக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அது கூட 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 6.25 இன்ச்சு வருது உங்களுக்கு ஷோல்டர் அளவு. அதாவது 42 8ஆக பிரிச்சுக்கோங்க, அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது 8இல் 1 பங்கு மார்பு சுற்றளவு, அதனுடன் ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம ஷோல்டர் அளவை வைக்க போகிறோம். அந்த ஷோல்டர் அளவு கூட, அதாவது ஆம்ஹோல் கை சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த ஷோல்டரோட அளவை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 6.25 அப்படிங்கிறத 6.25 வச்சு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்கு தாராளமாக 2.25 இன்ச்சு உங்களுக்கு வைக்கலாம். நல்லா வைட் நெக்காக போடுற மாதிரி இருந்தால் 3 இன்ச்சு வைக்கலாம். அந்த 3 இன்ச்சு 2.25 2.5 அப்படியெல்லாம் அவங்க எப்படி ப்ளவுஸை போடுறாங்க, ஃபேன்சியாக போடுறாங்களா இல்லை நார்மலாக போடுறாங்களா இல்லை ரொம்ப க்ளோஸ்டு நெக்காக போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் கழுத்தோட அகலத்தை நம்ம அதில் மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் ஆர்ம்ஹோல் யூஸ்வலாக நம்ம பாடி ஃபிட்டிங் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடுறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் 6.25 வச்சுக்கோங்க, ஆர்ம்ஹோல் உயரம் வந்து 6.25 வச்சுக்கோங்க, நெக்கோட அகலம் வந்து 2.25 வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி அந்த மார்பு சுற்றளவு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தா தான் நான் 8 இன்ச்சு பிரிக்க சொல்லியிருக்கேன், 8ஆக பிரிக்க சொல்லியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்து ப்ளவுஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உடம்புல எடுக்க மெஷர்மெண்ட்டுக்கும் துணியில் அளக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நீங்கள் அந்த 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை 8ஆக பிரித்து அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வருதோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சில டவுட்ஸ் வருது, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.